மனித தன்மையை பெறுபவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன, ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, குறை காணும் கண்ணாடியை கலற்றி விடுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் குணம். என்னது? குறை காணும் கண்ணாடியை கலற்றி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். குறை காண்பது அப்படின்னு சொல்வது மனிதனுடைய எல்லாருக்குமே உண்டு. மகாதல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர என்னத்தையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே என்ன செய்யறது இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போறோம், என்ன உன்னோட உடஞ்ச சேரை மாத்தவே இல்லையா, அப்ப வந்ததுல இப்ப வரைக்கும் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. உள்ள அழகா இருக்குது, ஒரு ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு விடலாம்ல அப்படின்னு சொல்றது. சாப்பாடு வச்சா அதிகமா நான் சோறு சாப்பிட்றது இல்லை, சப்பாத்தி தான் சாப்பிட்றது, இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன், என்ன கொஞ்சம் உப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. சூடட்டி கொடுத்தா கொஞ்சம் ஆத்தி கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதில் நல்லா பாதுகாக்கணும். ஆனா அப்ப குறை சொல்லவே கூடாதா? அப்ப எப்படி மற்றவங்களுடைய மிஸ்டேக்கை நம்ம எப்படி நாங்க சொல்றது அப்படின்னு சொன்னா, அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி. சுப்ஹானல்லாஹ். குறைகள் இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்களா? கிடையாது. இல்லை, எல்லாருக்கும் குறை உண்டு. அந்த குறையை நல்ல முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பண்பு நமக்கு வேணும். இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பண்பு, குணநலம் நமக்கு வேணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஹாதிமாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணிபுரிந்த அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 10 வருஷத்துல என்னை ஒரு பொழுது கூட என்ன செஞ்சது இல்லை, குறை சொன்னது இல்ல, ஏன் இப்படி இதை செஞ்ச அப்படின்னு கேட்டது கிடையாது, என்னை திட்டினது கிடையாது. அவ்வளவு அன்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறத அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பணி பண்ண கூப்பிட்டு தனியா விசாரிச்சா அம்பட்டு என்ன செய்வாங்க, இவ்வளோ குறை சொல்லிட்டு இருப்பாங்கம்மா. அதெல்லாம் அப்படி நாமளும் நடந்துக்கிறோம். அப்படி நல்ல முறையில் நடந்துகிட்டாலும் மனிதர்களுடைய மனம் என்ன செய்யுது, அதை எடுத்துக்கிறது இல்லை. பர்ஃபெக்டா யாரையுமே நம்ம என்ன செய்யறது, அக்செப்ட் பண்றதே கிடையாது. அதெல்லாம் இப்ப குறை என்பது எல்லாத்தையுமே இருக்கக்கூடியதுதான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஏதாவது ரொம்ப ஒரு இது பண்ணிட்டாங்க, உதாரணமா இப்ப தொழுகை நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் தொழுகை நடந்துட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அற்புதம், ஒரு முஅஜிஸா உண்டு. பின்னாடி என்ன நடக்குங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கும்போது மேல பாக்குறாங்க, நம்மள பாக்குறாங்க, நம்ம பராக் பாக்குற மாதிரி யாரு உள்ள வரா, சைட்ல யாரு நிக்கிறா, என்ன நடக்கு அப்படின்ட்டு என்ன செய்யறோம், நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்படிலாம் பார்க்க கூடாது. அப்படிதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஜ்தா எங்க செய்யறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அந்த முஸல்லா என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? முஸல்லா என்பது தொழும் இடம். அந்த தொழும் இடத்தை தவிர நம்மளுடைய பார்வையோ நம்மளுடைய சிந்தனையோ போகவே கூடாது. அதுதான் உண்மையான இஹ்லாஸான தொழுகை. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய பார்வை வானத்துல போயிட்டு வருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னார் சொல்லாம பொதுவா மக்களே உங்களுடைய பார்வை என்ன செய்ய